என்னை இங்கேயாவது நிம்மதியா இருக்க விடுங்க, பெற்றோரிடம் கோபித்துக் கொண்ட விஜய். தமிழ் சினிமாவின் தளபதியாக ரசிகர்களின் மனதில் நிலையான இடத்தை பிடித்துள்ளார் விஜய். என்னதான் இவரின் ஒரு சில படங்கள் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூலில் சக்கை போடு போடும் படமாகவே இருக்கும். அதன் காரணமாகவே இவரை தமிழ் சினிமாவின் வசூல் சக்கரவர்த்தி என அனைவரும் அன்போடு அழைத்து வருகின்றனர். தரணியின் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் 20 வருடங்களுக்கு முன்பு வெளியான கில்லி திரைப்படம் சமீபத்தில் தான் ரீரிலீஸ் செய்யப்பட்டு திரையில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதே போல எதிர்பார்த்த வரவேற்பை பெறாத அழகிய தமிழ் மகன் திரைப்படமும் ரீரிலீஸில் வசூல் வேட்டை நடத்தி வருகின்றது. இவ்வாறு வசூல் சக்கரவர்த்தியாக திகழும் விஜய் தளபதி 69 படத்திற்கு பிறகு நடிப்பில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். இந்நிலையில் விஜய் சினிமா துறைக்கு வந்தது எப்படி என்பதை பற்றி அவரின் தந்தை S.A. சந்திரசேகரும் தாய் ஷோபா சந்திரசேகரும் பேசியது இணையத்தில் செம்ம வைரலாகி வருகின்றது. 18 வயதில் கல்லூரி படிக்கும் போது விஜய் நடிகராக வேண்டும் என்ற ஆசை வந்தது. ஆனால் அதற்கு முதலில் அவர் தந்தையும் இயக்குனருமான S.A. சந்திரசேகர் ஒப்புக்கொள்ளவில்லை. சினிமா எல்லாம் விஜய்க்கு வேண்டாம் என்ற மனநிலையில் தான் S.A. சந்திரசேகர் இருந்தார். ஆனால் விஜய் நடித்தே தீர வேண்டும் என விடாப்பிடியாக இருந்தார். விஜய் எவ்வளவு சொல்லியும் S.A. சந்திரசேகர் கேட்கவில்லை. எனவே என்னை தேட வேண்டாம் என விஜய் லெட்டர் எழுதிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். லெட்டர் எழுதிவிட்டு விஜய் படம் பார்க்க உதயம் தியேட்டருக்கு சென்று விட்டார். இந்த லெட்டரை S.A. சந்திரசேகர் பார்த்ததும் விஜய் உதயம் தியேட்டருக்கு தான் சென்றுள்ளார் என கணித்து அங்கே சென்று விஜயை வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். ஆனால் விஜய் என்னை இங்கேயாவது நிம்மதியா இருக்க விடுங்க என கோபத்தில் கூறியுள்ளார். விஜயின் இந்த பிடிவாதத்தை பார்த்த S.A. சந்திரசேகர் விஜயை நடிக்க வைக்கலாம் என முடிவெடுத்தார். இவ்வாறுதான் விஜய் நடிகரானார் என S.A. சந்திரசேகரும் ஷோபா சந்திரசேகரும் ஒரு பேட்டியில் பேசியுள்ளனர்.